சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள், ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள். போராட்டம், இது போராட்டம், மகளிர் அணியின் போராட்டம். பெண்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து நன்றாக நடத்தக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரை நடந்தது கிடையாது என்று சொல்கிறார்கள். 2017 வருஷத்துல நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து நாங்க கோயம்புத்தூர்காரங்க அப்படிங்கிற பெருமையோடு சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருந்ததுன்னா, நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது என்று கேட்கிறார்கள். அந்த சர்வேல 2017 கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே நம்பர் 1 பாதுகாக்கப்பட்ட, அதாவது பாதுகாப்பான நகரமாக இருந்த கோவை மாநகரம் இன்று திராவிட மாடல் திமுக ஆட்சியிலே ஒரு மோசமான பாலியல் வன்கொடுமை சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது. இன்று அந்த இடத்துக்கே நாங்க போய் பார்த்தோம். எங்களுடைய அன்பு சகோதரிகளோட அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ரொம்ப ஏதோ காட்டுக்குள்ள இருக்குங்க, அது ஆளே நடமாட்டம் இல்லாத ஏரியா எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் சாதாரணமா கிரிக்கெட் விளையாடக்கூடிய கிரவுண்டு, பக்கத்துல காலனி இருக்கு, அங்க ஒன்னிமுதூரோட கனெக்டிங் ரோடு அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த பகுதியில மதுபான கடை நடத்திய அரசை அந்த பகுதி மக்கள் கண்டித்திருக்கிறார்கள். அந்த கடை எடுக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட சட்டவிரோதமாக அங்க ஒரு மதுபான கடை நடந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறையும் திராவிட மாடல் என்று சொல்கின்ற திமுக அரசு எந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பிலே கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக இங்க இருக்கிற ஒரு சில சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடுமையான சட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாம் எல்லாம். ஆனால் இதற்கு முன்பாக பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் 7 வருட காலம்தான் தண்டனை அப்படின்னு இருந்ததை அதை உச்சபட்ச தண்டனையாக மாற்றியவர் பிரதமர் மோடி அவர்கள். பெண் குழந்தைகளுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக என்ன குற்றம் இழைத்தாலும் என்று அதற்கென்று தனியாக ஒரு சட்டம், தனியான நீதிமன்றம், இன்று விரைவாக நீதி கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% 4 வருட காலத்திற்குள்ளாக அதிகரித்திருக்கிறது. 135% அதிகமான வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பதிவாகி இருக்கிறது. இது பற்றி சட்டப்பேரவையிலே நான் கேள்வி எழுப்புகின்ற பொழுது என்ன பதில் சொன்னாங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்துருச்சு. முன்னெல்லாம் அவங்க மேல குற்றம் நடந்தா வெளியில சொல்ல மாட்டாங்க, இப்ப அதை வெளிப்படுத்துறாங்க, பதிவு பண்றாங்க, அதனால இந்த வழக்குகள் அதிகமா இருக்குன்னு தமிழக அரசு சார்பில் பதில் சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? அப்ப குற்றங்களை நாங்க தடுக்க மாட்டோம், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். ஆனா பெண்களுக்கெல்லாம் நிறைய புத்தி வந்துருச்சு, அவங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சுன்னா கேஸ் கொடுக்கறாங்க. இது எவ்வளவு தூரம் பெண்கள் பாதுகாப்பிலே இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்கிறது என்பதற்கு சாட்சி.